இன்னையிலேருந்து கல்பனாக்கு எப்பவும் போல காலையில காலேஜ் 9:30 டூ ஈவினிங் 5:00 வரைக்கும் இருக்கு. இனிமே நாமளும் அந்த எவ்ரிடே ரொட்டீனுக்கு நம்மளும் பேக் டூ ரொட்டீன் வந்துரணும். ஆனா, நான் இன்னைக்கு பேக் டூ ரொட்டீன் வரல. நேத்தே உஷாரா நான் மீன் குழம்பு வச்சேன் பார்த்தீங்களா? அதனால அந்த மீன் குழம்பு, எறா தொக்கும் பேலன்ஸ் இருந்தது. எப்பவுமே மீன் குழம்பு நேத்து வச்சது இன்னைக்கு சாப்பிட்டா தான் சூப்பரா இருக்கும். அதனால அத நான் மைண்ட்ல வச்சுட்டு நேத்து வச்ச மீன் குழம்பு, எறா தொக்கு இழுக்குதையான்னு நெனச்சுக்கிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா, துணியில ஊத்துற இட்லி தாங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இந்த ஸ்பூன் வச்சு எண்ணெய் தடவி எடுக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. சரியாவே வரமாட்டேங்குது. இது நல்லா இருந்தது. கல்பனா ஒரு பைட் உள்ள விட்டோனே அவளுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. சரி ஓகே சூடா சோறு வடிச்சு நேத்து ஒரு துண்டு மீனோட குழம்பு வச்சிருந்தேன். அந்த குழம்பையும் பேக் பண்ணி குடுத்துட்டேன். இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் பேக் பண்ணி எடுத்துட்டு காலேஜ் கிளம்பிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இந்த புடவ தான் கட்டியிருக்கேன். மல்மல் காட்டன் புடவப்பா இது ரொம்ப நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல போத்தீஸ்ல தான் வாங்குனேன். சரி நம்மளும் கிளம்பணும்ல வேலைக்கு. இன்னைக்கு பொழப்பு பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி 2 இட்லிய ஒரு எறா தூக்குல அப்படியே உள்ள ஒரு பைட் எடுத்து உள்ள விட்டேன் பாருங்க. ஆஹா! செம்ம டேஸ்ட்டுங்க. தேனாட்டம் இருந்தது. சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டு வரும்போது மட்டன் வாங்கிட்டு வந்து மதியானம் நல்லா குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி நான் மட்டன், சிக்கன் எல்லாமே வாங்கிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு குட் நியூஸ் இருக்கு. நெறைய பேர் சொன்ன விஷயத்த இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். அது என்னன்றத மினி விலாக்ல பார்க்கலாம். காடை முட்டையும் வாங்கிட்டு